லக்ஷ்மி செராமிக்ஸ் நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். ஆல் டாப் பிராண்ட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல. லக்ஷ்மி செராமிக்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ரீட்டைலர். எதிர்க்கட்சி தலைவர் தேர்வு தொடர்பாக திமுக இளைஞரணி செயலர் உதயநிதியுடன் நேற்று மாலை உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினர்கள் ஆலோசனை நடத்தினர். சட்டசபை தேர்தலில் தவேக 108 இடங்களில் வென்று அதிக இடங்களை பிடித்த கட்சியாக உருவெடுத்துள்ளது. திமுக 59 தொகுதிகளில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றுள்ளது. சட்டசபை திமுக குழு தலைவரை தேர்வு செய்ய இன்று மாலை அறிவாலயத்தில் ஸ்டாலின் தலைமையில் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடக்கவுள்ளது. சட்டசபை திமுக தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுபவர் சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவர் ஆவார். எனவே அப்பதவி உதயநிதிக்கு வழங்கப்படலாம். அவர் மறுத்தால் கட்சியின் முதன்மை செயலரான KN நேரு எதிர்க்கட்சித் தலைவராக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள குறிஞ்சி இல்லத்தில் உதயநிதி தலைமையில் திமுக உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் நேற்று நடந்தது. கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் KN நேரு, MRK பன்னீர்செல்வம், தங்கம் தென்னரசு, செந்தில் பாலாஜி, அமைப்பு செயலர் RS பாரதி, செய்தி தொடர்பு செயலர் TKS இளங்கோவன் மற்றும் திட்டக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்றனர். கூட்டத்தில் திமுக துணை பொதுச் செயலர் கனிமொழி பங்கேற்கவில்லை. சட்டசபை கொறடாவாக முன்னாள் அமைச்சர் வேலு, பொருளாளராக பெரியசாமி ஆகியோரை தேர்வு செய்வது குறித்தும் கட்சி தோல்வி மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்தும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது.